வா வா 3 மணிக்கு மேல கட்டினா கரெக்டா இருக்கும்ல. அது வந்து பேசுறீங்க நாராசமான வார்த்தை. சரியா ஸ்கூல் லஞ்சுக்கு 10 மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போலாமா? இன்னும் கூட பழம் இல்லைங்க. அன்னைக்கு போட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. எல்லா ஆடு மேயுது, எல்லா ஆடும் மேயுது. இந்த ஆடு மட்டும் வெய்ய தாங்க முடியல. ஏந்திரி வா வீட்டுக்கு போ. ஏந்திரிங்க. அது அப்படியே ஃப்ரீயா மேய்ஞ்சு என்ன ஒன்றும் தெரியாது. இதை கரெக்டா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் செடியில மேயும். எதுல கட்டியிருக்காங்க பாருங்க. கருவை குத்துல. இதை ஓட்டுறதுலாம் பெருசு கிடையாது. இந்த இது ரெண்டுத்தையும் ஓட்டிக்கிட்டு ரோட்டை தாண்டி போடுறது பெருசு. வா 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 வா. ஏதாவது வருதா? எதுவும் வரல. வா 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 வா. 10 மணிக்கெலாம் வெயில் வந்துடுது. அதனால் வந்து ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கெலாம் தாங்க மாட்டேங்குது. அதனால் வந்து சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே கட்டினா கரெக்டாக இருக்கும்ல. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இப்போதைக்கு நம்ம வீட்டு ராணிகள், ஜீவராசிகள், நம்ம வீட்டு ஜீவராசிகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். ஆடு இந்த இதுவும் பொட்டாடு என்ன சொல்லுவாங்க? பொட்டாடு தான். பெண்ணாடு. வந்துடுவா. இது பெண்ணாடு. இந்த பெண்ணாடு போட்ட பொன்குட்டி அதுதான். ஒரே ஒரு குட்டி போட்டு ஒன்று கண்ணா வளர்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே நம்ம வீட்டில் இருந்தது. அம்மாவால் பார்த்துக்க முடியலப்பா, நீ ஓட்டிகிட்டு போயிடு அப்படின்னாங்களா. இது வந்து 1 மாதம் ஆகுது. இது வரைக்குமே உங்கள் கண்ணில் தென்படல. நான் இதை பார்க்கவே இல்லை. கொல்லை பக்கமே தான் கட்டி கிடக்க. அப்படியே போய் கட்டுறது, அப்படியே அவுத்துட்டு வர்றது. அதனால் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இது பேர் வந்து சேப்பி, அது பேர் வந்து கருப்பி. சேப்பி. இது வந்து கொஞ்சம் சேப்பு கலராக இருக்குது. அது வந்து நாராசமான வார்த்தை. சரியா? அது வந்து ஒரு செல்ல பேர். ஒன்றும் மேய மாட்டேங்குது. அப்படியே வெயிலில் சுருண்டு அந்த கருவை குத்துக்கு கீழே படுத்து கிடக்கு. புளிடா ராசாத்தி வரலாம். வாங்க இந்த பக்கம் வா. இப்படி வா. ஏன் கயிறு தான் பெருசா வச்சிருக்கீங்க. அப்பா ரொம்ப தூரம் நின்று மேயும். அது எங்க அங்கே ஒன்று பிள்ளையும் காணும், ஒன்றையும் காணும். எட்டைக்கு இருந்து பார்த்தா கூட பில்லு தெரியுது. கழுத்துல மாட்டீங்களா? இல்லை. ஏய் இங்கே வா. வெயில்ல மேய மாட்டேங்குது. அவ்வளோதான், அப்படியே நிற்கிட்டு. இதுக்கு மேலே வெயிலெல்லாம் அது போய் மேயாது. என்னன்னா அடுப்பில் வந்து குண்டானையும் வெங்காயத்தையும் போட்டுட்டு போனேன். தூக்கி போடுங்க. அழகு துணி. குண்டானையும் இதையும் போட்டுட்டு போனேன் பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு. 10 மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னா இன்னைக்கு புதன்கிழமையா, காலையில் இட்லி ஊற்றி சட்னிலாம் அரைச்சிட்டேன். சரி வேறு ஏதாவது வைப்போம் அப்படின்னு பார்த்தா என் மக்கள் வந்து பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாவது பிரியாணி செய்யுமா சொன்னாங்க. 6:30 மணி 6:45 இருக்கும். அப்போ போய் பார்த்ததுக்கு நம்ம ஊரில் கோழி கடைகள் எதுவும் திறக்கவில்லை. அதனால் சரி மதியம் சமைச்சு கொடுத்து விடுறேன், நீங்கள் போங்க ராசாத்திகளா அப்படின்னு சொல்லிட்டு காவியா எல்லாருமே வந்து வெறும் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மதியம் ஒரு 12 மணிக்கெலாம் கரெக்டாக 11:45 போலலாம் நம்ம போய் லஞ்சை வச்சிட்டோன்னா சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் லஞ்சு கொடுத்தது கிடையாது. இதுவே முதல் முறை. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும். அடுப்பில் தான் போட்டுட்டு போய் நான் ஆடை ஊற்றுட்டு வரேன். இது என்ன சட்டிலாம் இறங்கி கிடக்கு. பார்த்துக்கோங்க, எங்கள் அத்தைமார்களை பார்த்துக்கோங்க. சட்டியை போட்டு வதக்குங்க. தன்னா அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது. நல்லா காத்தடிக்குது. அங்கே பாருங்களா, தெரியுதா உங்களுக்கு? கீழே வச்சுருந்துருக்கலாம். என்னத்த இந்த கட்டை கீழே இறக்கியே வச்சுருந்துருக்கலாம். அப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? காத்தடிக்கும், அது எப்படி அடுப்பு எரியும், நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறது பாருங்க. அது சொல்ல 3 அடி ஹைட்டே வச்சுருக்கலாங்கண்ணா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஐயம்மா நிறைய போட்டோன்னா பிரியாணி செஞ்சுட்டு ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு 65 மாதிரி பொரித்து வச்சுட்டோன்னா அவங்களுக்கு ஒரு குஜால்ப்பாக இருக்கும். இதை பாக்ஸை திறந்து பார்க்குவோம். இதெல்லாம் இப்படி ஆடுது. ஒரு 3 நாள் வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் டு ரொட்டீன் தான். அதாவது அதிக பேர் வந்து நீங்கள் மறு வீட்டுக்கு அழைக்கிறது, விருந்து வைக்கிறது, அதெல்லாம் வந்து ஒன்றும் காட்டலையே, வீடியோ போடலையே அப்படின்னு கேட்டிங்க. அது ஆகப்பட்டது என்னென்னா, ஒரு சுப நிகழ்வு நடந்து விட்டதா,
அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து சோகத்தில் இருக்கிறோம். என்னென்னா என்னோடய தாத்தா, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா இல்லை, தவறிட்டாங்க. அம்மாவோட அப்பா அம்மா இருக்காங்க. எங்கள் தாத்தாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. 100 வயசு செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. ஆனால் உடம்பு சரியில்லை, ரொம்ப வந்து இப்போயோ நாளைக்கோ அப்படின்னு ரொம்ப கெடுபடியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நம்ம சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறது நல்லது. ஏன்னா 100 வயசு தாண்டிடுச்சு. பேர பிள்ளைங்க, அம்மா கூட பிறந்தவங்க 3 பேர் அண்ணன் தம்பி, அவங்கவுங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. மொத்தம் 8 பேர பிள்ளைங்க இருக்கு. எங்கள் அம்மாவோட சேர்த்து 4 பேருக்கும் 2 பசங்க. 2 ஆமாம். என்ன 2 தப்பு தப்பா சொல்ற? ஏன் 3 பேர் இல்லையா? ஆமாம், சாரி. இல்லை அங்கெல்லாம் 3 பேர். மொத்தம் எத்தனை? 6, 7, 8, 10 பேர பிள்ளைங்க. 10, 12 வரும் கணக்கு. 12 பேர பிள்ளைங்க இருக்கிறோம். அதனால எல்லாரையும் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பேர பிள்ளைங்களோட பசங்களையும் பார்த்துட்டாங்க. அதனால வந்து நல்ல மாதிரியாக அனுப்பி வைக்கணும். நேற்று தான் போய் ஊருக்கு போய் நான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்காங்க. அதனால் நம்ம இந்த விருந்து கொருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமையே வந்து தங்கச்சிக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து விருந்து வச்சிட்டோம். வீட்லேயே சிம்பிளாக, எல்லாருக்குமே சொல்லலை. ஊருக்கு தெருவுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி வைப்பாங்களா, அப்படிலாம் வைக்கல. சிம்பிளாக அப்படியே நாங்களே, நான் தான் குக்கிங் எல்லாமே வந்து ஒரு 4 மணி நேரம் சமையல். ஆடு கோழி அப்புறம் மீன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு 6-7 இது சமைச்சிருப்பேன் விதவிதமாக. அதனால வீடியோவும் எடுக்க முடியல. அந்த சமையல்லையே அந்த இதுலேயே நாங்கள் வேணாம் அப்படின்னு தவிர்த்து விட்டோம். அதனால வந்து இன்னும் அக்கா மாமா வீட்டிலலாம் விருந்துக்கு இன்னும் அழைக்கலை. அதை இந்த மாதிரி இழுபறியாக இருக்கும்போது நம்ம அப்படியே டக்குன்னு சமைச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒன்றுனா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து இப்போதைக்கு வேணாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கூடியசுக்கு இப்போ 2-3 நாள்லேயே ஏதாவது எனக்கு பயமாக இருக்குங்க. எங்கள் அம்மா தான் அழுதுகிட்டு கிடக்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா என்னம்மா 100 வயசை தாண்டிட்டு இதுக்கப்புறம் அழுவாத விடுமா அப்படின்னதுக்கு, அம்மா நேற்று 2 நாள் அங்கே இருந்தாங்க தாத்தா கூட. நேற்று தான் வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சோகம் வேறு, வீட்லேயும் யாரும் இல்லையா, அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அதனால் நாங்களும் யாரும் கிட்டக்க இல்லை, அப்பாவும் இந்த மாதிரி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு. என்ன பண்ண முடியும்? மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதில் நீ வந்து குஜால் உன் பிள்ளைகளுக்கு பிரியாணி ஆக்கி போடுற. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் தாங்க எடுத்து கொடுக்குற ஆள், நீங்கள் மட்டும்தாங்க. இருக்கே ஒரு தாத்தா உடம்பு சரியில்லையே. சரி கம்முன்னு இருங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஏன் அது வேற சாப்பிட்டுட்டா தாத்தா உடம்பு சரியில்லை, நீ பிரியாணி ஆக்கி திங்கிறப்பாங்க. ஏன் தேவையா இது? அது எப்படி மனசாச்சோட அதை எப்படி நம்ம சாப்பிட முடியும்? அத்தை சாப்பிடாம இருக்கீங்களா? அத்தை பலாக்கட்டை எடுத்துருவாங்களா? அத்தை இந்த பறிச்சு எடுத்துவாங்க. இந்த அழகிய குண்டான்ல தான் கறி வச்சிருக்கோம். இந்த பாருங்க. ஏன் இந்த குண்டானுக்கு என்ன? இல்லை சொல்கிறேன், திஷ்டி குண்டா மாதிரி இருக்கே, அதனால சொல்கிறேன். அந்த வெயிலில் போயிட்டு வந்தது எனக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக எனக்கு ஜுரங்க. காலையில் எழுந்திருக்கும் போது ஜுரம் அடிக்குது, சாயந்தரத்தில் படுக்க போகும்போது ஜுரம் அடிக்குது. இது வந்து ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி அப்படியே இதாக இருக்குது, என்னன்னே தெரியல. சரி, நான் வந்து இதெல்லாம் கிண்டி முடிச்சுட்டு நான் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிறது லேட் ஆகிடும். பிரியாணி ரெசிபி அதிகமாக போட்டிருக்கோம், அதனால் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. என்னத்த பச்சை மிளகா? அதனால் இது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது வேறு, நீ வீடியோவும் போட மாட்டேங்கிற, வீடியோன்னு போட்டால் அது நான்வெஜ் வீடியோவாக தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் வந்து இதை நான் ஷேர் பண்ணல, லேட் ஆகிடுச்சு. நான் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பார்க்குறேன். அப்புறம் இன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருக்குது. வாழை மரத்தே சாய்ச்சிருக்கு. வாழை மரம் தான் 2 மரம் இதாகிடுச்சு, அப்படியே சாஞ்சிடுச்சு. காற்ற பார்த்தீங்களா, செம்மையாக அடிக்குது. அதான் அடுப்பு ஒழுங்காகவே எரிய மாட்டேங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு நல்லா இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் காரத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, பிரியாணி தூள் ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். 25 கிராம் போட்டிருக்கேன். இது அப்படியே எண்ணெயிலே நல்லா இதாகட்டும். என்ன இது ஒரு 3/4 கிலோ இருக்குமா கறி மொத்தமாக? பாருங்க, போன்லெஸ்ஸு ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி 65க்கு வந்து கலந்து வச்சு. 65 மாரி இல்லையே, தந்தூரி மாரில இருக்கு. அது எப்படி வேணா வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம். கொத்து சுற்றுமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா.
வெயிலில் செத்த நாடி இருக்கட்டும். அங்கே வந்து கொதியே வரல, இதில் முட்டையும் சேர்க்கல. முட்டை வந்துருச்சா? கொடுங்க கொடுங்க. ஏன்னா அபூர்வமாக 2 முட்டை வாங்கிட்டு சொன்னீங்க. 20 ரூபா இருந்துச்சு என்கிட்ட காசு. அந்த கூட ரெண்டுத்தையும் உடச்சி ஊற்றுருவா. ஜெட்டு போதா ஏரோப்ளைன் போதா? ஜெட்டு போகுது, அப்பப்போ வெடி வெடிக்கும், பார்த்துக்கோ. இடியோட பயங்கரமாக வெடிக்கும். ஆ வை 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 வரேன். ஏய் வெயில் ஆம்லேட் போடுற. அவ்வளோதான் வெந்துடும். உங்களுக்கு சத்தம் கேட்குதா? ரொம்ப கிட்டக்க போகுது. கையை கழுவிட்டேன், இப்போ தான் கழுவிட்டு வந்தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ பிசைஞ்சு அப்படியே வச்சிரும். அதை மசாலாவோடய போட்டு பிசைஞ்சா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது கொதிச்சு இதாகிற வரைக்கும் இது அப்படியே வெயிலில் இருக்கட்டும். வெயிலில் இருக்கணும்னு சும்மா இருக்கக்கூடாது, அந்த திண்ணையிலே உட்காந்து காவை காக்கணும். இல்லைன்னா காக்கா ஒரு கறியாக கொத்தோடு தூக்கிட்டு போயிடும். அப்படியே இருக்கட்டும். ஃபோன் வந்துச்சு பாருங்க. 1 மாதமா நாங்களும் இலவு காற்று கிளி போல் காத்துக்கிட்டு இருக்கோங்க. அது என்னன்னா, நம்ம மாங்காய் காய்ச்சிருந்தது இல்லையா, அதில் வந்து கிளி மாரி அணில் கொண்டு போயிட்டு, அதுதான் சொல்கிறேன். ஒரு மொத்தமாக இந்த மரத்தில் மட்டும் 11 மாங்காய் இருந்துச்சு. 11 மாங்காயில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பழம் மேலே இருந்திருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் கூட பச்சை கலரே தெரில, மஞ்சள்னு அப்படியே அவ்வளோ பெரிய பழம். பழுத்து கீழே அடியும் படலை, பழுத்து கீழே விழுந்துருச்சு. அத்தை எடுத்து வச்சிருந்து முந்தா நேற்று எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. செம்ம இனிப்புங்க, சூப்பராக, எந்த விதமான மருந்தும் இல்லாமல் அப்படியே ஒரு இயற்கையாக பழுத்து நாங்கள் சாப்பிட்ட பழம்னு பார்த்தா அது மட்டும்தான். அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே இப்போ செங்காய் பதத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு காயை பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க எவ்வளோ பெருசு. இந்த பக்கம்லாம் வந்து மஞ்சள் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதை நாங்கள் பறித்து வச்சோன்னா ஒரு 2 நாள்லேயே நல்ல பழமாக ஆகிடும். அதனால் வந்து நேத்தியும் நல்லா இவ்வளோ பெரிய காய் தான். அந்த மரத்தில் ஒன்று கண்ணு இருந்துச்சு. ஆனால் இதோட பாதியாக செங்காயாக அப்படியே அணிலா என்னன்னு தெரில, அப்படியே பாதி அரிஞ்சு பாதி அப்படியே சாப்பிட்டுடுச்சு. அதையும் நாங்கள் விட்டு வைக்கல. இந்த பக்கம் மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அதனால் வந்து இதுக்கு மேலே நாங்கள் விட்டு வச்சுருந்தோன்னா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. சரி பறிச்சிரும். ஏன்னா வந்து நம்ம மெயின் வாசலுக்கு பக்கத்துலேயே இந்த மரம் இருக்கா. அது வேற வரவங்க கண்ணிலலாம் வந்து இந்த மரம் தென்பட்டுக்கிட்டே இருக்கு. மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு போல இருக்குது, மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு போல இருக்குது. நாங்கள் இந்த தடவை தாங்க காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பழத்துலேருந்து அப்படியே ஒன்றா அரிஞ்சு சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு அப்படியே கொடுத்துட்டு அப்படி டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பறிச்சா விட்டால் சரி வராது, மூஞ்சி அடிச்சிடும். இப்படியா? அதனால காலையில் பறிச்சிட்டோம். ஆமாம், அப்புறம் நல்லா இதில் அந்த அளவுக்கு. ஆனால் நார் பழம் ஸ்மெல்லு வருது. அப்பதான் வரும். இங்கே பாருங்க, கத்தியோட வந்திருக்கேன். ஏதாவது ஒன்று பழமாக இருந்தால் அரிஞ்சு சாப்பிடுவோமே அப்படின்ட்டு. அது மாங்காய் வச்சிடாத. இதுவும் இதாக தான் இருக்குது. என்னத்த கத்தியவா? அழுக்காயிடுமா? கிழிச்சிட போதுங்க மாங்காய். இங்கே பாருங்க, இது வந்து கீழேயே அப்பையிலேருந்தே தொங்குது. தரையிலே இது அப்படியே கோடு கோடாக விழுந்துருக்கு பாருங்க. காற்று அடிக்க அடிக்க ஜம்க்கு 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 ஜம்க்குன்னு இப்படி ஆடும். தரையை தொட்டுட்டு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அது காற்று இப்போ ஓவராக அடிக்குதா கொல்லை பக்கம்லாம், அதனால ரொம்ப ஆனால் ஸ்ட்ராங்கான மரம் போல இருக்குது. விடலை எதையும். மூஞ்சில் அடிக்கும் பாலுன்னு சொல்லிட்டேன். இதை நாங்கள் பறித்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம்ல. எல்லாத்தையும் பறிச்சிடு. ஆனால் ஒன்று கூட பழமாக இருக்காதா? இன்றைக்கி அரிஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம். இது வந்து இது தாங்க, அது பேர் என்ன, எப்பாடி எல்லாம் முரட்டு காயுது. இது கீழே இருந்த பழத்தை நாங்கள் பாதுகாத்தது தான் பெருசு. எங்கே இருக்கு? என்ன காய் இருக்கா? இல்லை, அந்த பக்கம் தானே இருக்கு. மரத்தை சுற்றி இந்த இடையில இந்த துளிர் அடிக்கணும்னு இந்த இதெல்லாம் இலையெல்லாம் பறித்து போட்டாங்க. இங்கே ஒன்று இருந்துச்சு, ஒன்று கூட பழம் இல்லைங்க, எல்லாம் செங்காயாக இருக்கு. நான் ரொம்ப பழுத்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அவ்வளோதானே. மொத்தம் எத்தனை காய் இருக்குது? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 2 காய் பறிச்சிருக்கோம், 9 காய் இருக்குது. இந்த பாருங்க, இது அப்படியே வந்து அரிசி பானையில் அந்த மாதிரி நம்ம இந்த புகைலாம் போட வேணாம். இது செங்காய் வேப்பந்தாழையை வச்சு நம்ம வைக்க இருக்குல்ல, அந்த வைக்கலை வந்து மேலே வச்சுட்டா 2 நாள்லேயே நல்லா குபீர்னு பழம் பழுத்துரும்.
ஒன்று கூட சாப்பிட்ற பழத்துக்குல. ஆனால் செங்காயாக இருக்கும். இந்த சின்ன பழத்தை அரிஞ்சு பாருங்க. ஏன் நல்லா தாங்க இருக்கும். இதை மட்டும் நம்ம அரிஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். செங்காயில் புண்ணு போட்டு இல்லை, இது இந்த மாதிரி பழம் செங்காயாக இருக்குல்ல, அது வந்து மீன் குழம்புக்கு கூட சூப்பராக இருக்கும். மீன் நல்லா இருக்கும். சரி வாங்க, நம்ம அங்கே போய் அரிஞ்சு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிப்போம். கழுவுணும் தானே? கழுவுணும் தான். கத்தி வேற புதுசாக இருக்குங்க, பார்க்கவே பயமாக இருக்கு. பொறுமையா அறிய. காய் காய் பட்டும் காய். என்னங்க, என்ன மாங்காயிலே கொட்டையாக தான் இருக்குமா, சதையே இல்லையா? ஐயோ தின்னு பாரு. என்னங்க கொஞ்சம் கூட இதாக இல்லை, காயாக இருக்குது. நான் இந்த கலரில் இருக்கவும் கொஞ்சம் செங்காயாக இருக்குன்னு பார்த்தேன். நம்ம பல்லுக்கெல்லாம் அது சரியாக வராது. பொறுமை. புளிக்கல. இனிப்பாக இருக்குது. என் பல்லுக்கு சரி வராதுங்க. நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். அதனால் ரொம்ப ஹார்டான அழுத்தமான பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது தோல் நல்ல உரமாக இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, இப்படி காயிலே கொஞ்சம் மாறுபடும்ல, அந்த மாதிரி இருக்குது. இனிப்பாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்களா. இல்லை, தோல் என்னால் கடிக்க முடியல. செத்தி கொடுத்தா சாப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல. இது மாவாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்படியே உப்பு தொட்டு சாப்பிட்டோம்னா இந்த காய் இனிப்பும் புளிப்பு இல்லை, அதனால இனிப்பும் ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த காயெல்லாம் நான் அரிஞ்சு வீணாக்க மாட்டேன். இது குட்டி காயாக இருக்கவும் அரிஞ்சு பார்த்தேன், அது சரியில்லை. இது சத்தரா இல்லையா, ஹஸ்பண்ட்டை கொடுத்தா மேய்ஞ்சி தள்ளிட்டுவார். அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சப்பே ஊற வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிட்டா அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக தாங்க போகுது. அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு தடவை 2 தடவை ஏதாவது மீன் வறுத்தா அடுத்த நாள் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இதுலேயே போட்டு இன்னொரு பீஸ் போடலாம். மீன் மாரி போடு. இன்னொரு பீஸா? வேறு சின்னதாக இருக்குது. வாழை இலை நல்லா அந்த கொழுந்து இலையா இருக்கும்ல, நுனி இலை, அதை வச்சு வர அப்படி அள்ளிக்கிறது அள்ளிக்கும். கம்மனி இருந்தும் என்னங்க பிரியாணி வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கு. மசாலா போட்டால் தான் இதாக இருக்கும். இல்லை, மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எங்களிடம் நெய் வந்து குறைவாக இருக்கிற காரணத்தால் இருக்கா? இங்கே இருக்கு, கண்ணு தெரியல. ஆமாம், நெய் அதிகமாக இருக்கும் காரணத்தால் கொஞ்சோண்டு ஊற்றிப்போம். இது ஃப்ரெஷ்ஷான பட்டில் இருக்குது. ஐயோ தொடன்னு இருக்கு எல்லாம். கலர்லாம் கீழே இருக்கு. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. இதில் ஒரு கொத்தமல்லி, புதினா, தக்காளி எதையுமே பார்க்க முடியாது. பசங்க எதையுமே இது பண்ணவும் மாட்டாங்க. பீஸும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, லெக் பீஸு. அவ்வளோதான், பிரியாணி அருமையாக ரெடியாகிவிட்டது. எங்களுக்கும் மதிய சாப்பாடு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு, கமகமக்கும் பிரியாணி ரெடிங்க. 65லாம் கிடையாதுங்க, தந்தூரி. தந்தூரியிலே அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். ஏன்னா வந்து பீஸ் ஒன்று நல்லா மொரட்டு பீஸாக இருக்குது. எண்ணெயும் நல்ல வேலை கொஞ்சமாக தான் ஊற்றுனேன். அதிலே நான் பொரிச்சு முடிச்சிடுவேன். அதிலே எண்ணெய் மீறும். இன்னும் ஒரு 6-7 பீஸ் தான் இருக்குது. இதையும் பொரிச்சு முடிச்சிட்டேன்னா லஞ்சை பேக் பண்ணிட வேண்டியதான். தயிர் பச்சடி அத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நல்லா பொடிசாக சாப்பரில் அரிஞ்ச மாதிரி அரிஞ்சு வச்சுட்டாங்க. அதுதான் இது 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 முடிஞ்சிருச்சு. முட்டைலாம் கிடையாது, ஏன்னா இதுவே போதும், அவங்க வயிறு ஃபுல்லாகிடும். அது வந்து அது என்னென்னா, குட்டிமாவுக்கு வந்து இந்த தடவை வந்து கப்பு எல்லாருக்கும் இந்த மாதிரி சில்வரில் தான் வாங்கியிருக்கேனா, ஸ்டீலில். குட்டிமாவுக்கு மட்டும் கப்பு, சின்ன கப்பு. இந்த பாருங்க, அது ஒயிட் ரைஸ் எல்லாம் கேரியல் டைப் தானா, அதனால் ஒயிட் ரைஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு சின்னதாக வச்சுருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே பெரிய கப்பாக வாங்கியிருக்கீங்க, மற்ற சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் வந்து இந்த கப்பில் வைக்கணுமா. பிரியாணி, சிக்கன் குழம்பு, இது இறால் குழம்பு, அந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக வைக்கும் போதெல்லாம் வந்து இந்த கப்புக்கு மாறிடுவாங்களாம். அதனால் வந்து பிரியாணி இந்த கப்பில் தான் கொடுத்து விட போகிறேன்.
பாக்கி எல்லாருக்குமே கொஞ்சம் பெரிய கப்பு. இது வந்து தர்ஷனுக்கு, இது வந்து காவியாவுக்கு. ஆனால் எப்போதும் இந்த எத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரி ஸ்பூன் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்பவே ஒர்த்துங்க. சூப்பராக இருக்குது. நம்ம தனித்தனியாக தேடிக்கிட்டு கிடக்கணும் அந்த மாதிரி ஒன்றுலாம் கிடையவே கிடையாது. இதை வந்து நம்ம எப்போதும் போல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டப்பாவில் நல்லா ட்ரை ஆனதும் டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே கிடக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பசங்களுக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி பொம்மை குட்டிலாம் போட்டு நல்ல கலராக இருந்துச்சு. நான் தான் இந்த மெரூன் கலர் வரா மாதிரி, சாக்லேட் கலர் வரா மாதிரி வாங்கிட்டேன். இந்த பாக்ஸுமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை மட்டும் ஆற வச்சுப்போம். ஒரு சிறு தவறு செஞ்சுட்டேன். என்னென்னா ஃபஸ்ட்டு தடவை அந்த 65 போட்டோம் இல்லையா, அது வந்து கருப்பாயிட்டு அந்த அழகை பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடணும். சாப்பாடு வந்து இந்த அரிசியில் செய்வோம்ல, பொன்னி அரிசி செய்வோம்ல, இந்த நாட்டு பொன்னி இல்லை, அது என்னமோ ஒரு அரிசி சொல்லுவாங்களா, குண்டு குண்டாக இருக்குமே, பிரியாணிக்குன்னு உள்ள அரிசி. அதான் பொன்னி இல்லை, என்னமோ ஒரு அரிசி. அந்த அரிசி மாதிரி இருக்குது தனித்தனியாக உதிரி உதிரியாக. அவ்வளோதாங்க, 3 பேருக்கும் லஞ்சு கட்டியாச்சு. மணி கரெக்டாக 12 ஆகிடுச்சிங்க. 12 மணிக்குன்னு சொன்னான் லஞ்ச் பிரேக்கு. ஆனால் சரியாக உனக்கு தெரியல. இருந்தாலும் மின்னல் வேகத்தில் போய் 3 பேருக்கும் கொடுக்கணும். காவியாவுக்கு இங்கே கொடுத்துட்டு பாப்பா தம்பிக்கு தான் கொஞ்சம் தூரம் போகணும். அதனால் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். டாட்டா. வாங்க வாங்க.